கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மிஸ்ஸஸ் வயலட் ஆரோன் அம்மையார் அவர்கள் ஓர் இந்து குடும்பத்தில் பிறந்து பிரத்யட்சணமாய் தேவ தரிசனம் பெற்று தமது வாழ்க்கையை இயேசுவுக்காய் அர்ப்பணித்து ஆண்டவருக்காக அயராது உழைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி வந்தார்கள். உலகின் பல பகுதிகளிலும் அவர்களது பாடல்கள் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்தார். அவர்கள் தேவ ஆவியினால் ஏற்றி பாடிய பாடல்களை நீங்களும் கேட்டு பயன்பெறுங்கள். வெளியிடுபவர் மிஸ்ஸஸ் வயலட் ஆரோன் அவர்கள் மகள் மிஸ்ஸஸ் பிரியால் கிறிஸ்டோபர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுதானே அதிசய தெய்வம், இன்னும் ஜீவிக்கிறானும் தெய்வம். இயேசுதானே அதிசய தெய்வம், இன்னும் ஜீவிக்கிறானும் தெய்வம். அதிசயமே அவரவராரும், அதிலும் இனிமை அவர் உபகாரம். அதிசயமே அவரவராரும், அதிலும் இனிமை அவர் உபகாரம். அவரை தெய்வமாய் கொள்வதே பாக்கியம், அவரில் நிலைத்து இருப்பதே சாக்கியம். இயேசுதானே அதிசய தெய்வம், இன்னும் ஜீவிக்கிறானும் தெய்வம். இருவர் ஒருமித்து அவர் நாமத்திலே இருந்தால் வருவார் இருவர் மத்தியிலே. இருவர் ஒருமித்து அவர் நாமத்திலே இருந்தால் வருவார் இருவர் மத்தியிலே. அந்தரங்கத்தில் அழுது நிஜவித்தார், அவர் கரத்தால் முகம் தொட்டு துடைப்பார். இயேசுதானே அதிசய தெய்வம், இன்னும் ஜீவிக்கிறானும் தெய்வம். மனிதன் மறுபிறப்படைவது அவசியம், மரித்த இயேசுவால் அடையும் ரகசியம். மனிதன் மறுபிறப்படைவது அவசியம், மரித்த இயேசுவால் அடையும் ரகசியம். மறையும் முன்னே மகிழ்வனை தேடு, இறைவனோடு பரலோகம் சேரு. இயேசுதானே அதிசய தெய்வம், இன்னும் ஜீவிக்கிறானும் தெய்வம். இயேசுதானே அதிசய தெய்வம், இன்னும் ஜீவிக்கிறானும் தெய்வம்.
மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோம் பெரியோர் மணவாளனுடன். பூமியின் அரசை புது பாட்டாய் பாடி புன்னகை பூத்திடுவோம். பூமியின் அரசை புது பாட்டாய் பாடி புன்னகை பூத்திடுவோம். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்டோராய் மண்ணாசை ஒழித்திடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோம் பெரியோர் மணவாளனுடன். குருசை சுமந்த பரிசுத்தர் முன்னால் குறித்தோலை பிடித்திடுவோம். அங்கே கற்புள்ள கரைபட கர்த்தரை பின்பற்றினோர் மேற்பின் கிடம் பாடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோம் பெரியோர் மணவாளனுடன். பெரியோர் மணவாளனுடன்.
மலர் மணமே மலர் மணமே மலர் மணமே வீசிடுதே மங்களமே 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 செழித்திடுதே ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். மதுர
ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். ஈன லோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். பிறப்பு அதிசயம். ஈன லோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். மாமகிமையே மாமகிமையே மனுக்குலம் மீட்ட மகிமையே ஒரு எடுத்த மகிமையே. ஈன லோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். பரலோக மேன்மை துறந்ததா? பாவியின் சாயல் அணிந்ததா? ஈன லோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். அல்லேலூயா அல்லேலூயா ஆகாயம் மகிழ்ந்து ஜொலித்ததா? ஆட்டிடையர் கண்டு களித்ததா? ஈன லோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். அருமையாம் அருமையாம் தாழ்மை அருமையாம் பெருமையாம் சிலுவை மரணம் வரையும் தாழ்ந்ததா? ஈன லோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்கத்தான் பிறந்தார். என் இயேசு சென்ற பாதையில் அவர் காட்டும் மாதிரியில் அவர் செய்யும் பிதாவின் சித்தம் அல்லேலூயா நானும் செய்வேன். அல்லேலூயா நானும் சொல்லுவேன். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் எனக்காக யாவும் செய்யவே. முசுகட்டை செடியின் தொனி ஜெயம் ஜெயம் என்று கூறுது. துன்பங்கள் யாவும் நீக்குவேன். தோளின் மேல் தூக்கி சுமப்பேன் என்ற வாக்கு மாறிடாதவர். அல்லேலூயா நம்பி செல்லுவேன். அல்லேலூயா நானும் செல்லுவேன். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் எனக்காக யாவும் செய்யவே. முசுகட்டை செடியின் தொனி ஜெயம் ஜெயம் என்று கூறுது. செங்காடல் அண்டை நிற்கிறேன். சீறி வாரும் பிசாசை காண்கிறேன். முன்னே மோசே போலிருப்பதால் மோசமின்றி நானும் செல்லுவேன்.
தள்ளிடும் நாளிலே மங்காத இயேசுவ மணவாளனோடு நாம் தங்கிடும் அரண்மனை தங்க தடாதரால் பொங்குது ஆனந்தம். இமை பொழுது நேரிடும் கஷ்டங்கள் எண்ணில்லா மகிமையின் இன்பத்தின் வாழ்வே. இமை பொழுது நேரிடும் கஷ்டங்கள் எண்ணில்லா மகிமையின் இன்பத்தின் வாழ்வே. விண்ணவர் சாயலா எண்ணலை போல பொங்குது ஆனந்தம். மங்கை சீயோன் மருதோன்றி மலரே எங்கும் கமழ்ந்திட இயேசுவை கூறிட. மங்கை சீயோன் மருதோன்றி மலரே எங்கும் கமழ்ந்திட இயேசுவை கூறிட. இயேசுவின் வாசனை நேசமாய் வீசிட பொங்குது ஆனந்தம். நல்லோரை பகைத்து கொல்லும் இக்காலத்தில் சொல்லியபடி தூதன் இயேசு வராரே. நல்லோரை பகைத்து கொல்லும் இக்காலத்தில் சொல்லியபடி தூதன் இயேசு வராரே. வல்லவரை வானில் காணுவதாரே பொங்குது ஆனந்தம். புவி எங்குமில்ல ஆனந்தம் பொங்குது ஆனந்தம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. இரவு ஒன்று பகலும் ஒன்று ரெண்டு ரெண்டு, சாயங்காலம் விடியற் காலம் ரெண்டு ரெண்டு. சூரியன் சந்திரன் ரெண்டு ரெண்டு, ஆதாமிய வாழானும் பெண்ணும் ரெண்டு 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 ரெண்டு. இரவு ஒன்று பகலும் ஒன்று ரெண்டு ரெண்டு, சாயங்காலம் விடியற் காலம் ரெண்டு ரெண்டு. உயர்வு தாழ்வு மோட்சம் நரகம் ரெண்டு ரெண்டு, தேவன் சாத்தான் கிரியை செய்வது ரெண்டு 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 ரெண்டு. இரவு ஒன்று பகலும் ஒன்று ரெண்டு ரெண்டு, சாயங்காலம் விடியற் காலம் ரெண்டு ரெண்டு. இப்படி உலகத்தில் அநேகம் ரெண்டு 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 என பல வகையாய் இருக்கின்றன. இதில் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17 பார்த்தால், ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள்ளிருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கிறிஸ்துவுக்கு உள்ளான மனிதன், 2 கிறிஸ்துவுக்கு வெளியே உள்ள மனிதன், அதாவது பழைய மனிதன் புதிய மனிதன். பிரியமானவர்களே, முதலாவது கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்த சகேயுவை பற்றி பார்ப்போம். இவன் இருந்த ஊர் எரிகோ. எரிகோ என்றால் சபிக்கப்பட்ட ஊர். ஈயேல் இதை திரும்ப எடுத்து கட்டின போது யோசுவாவின் சாபம் பலித்தது என்று 1 ராஜாக்கள் 16:34 வாசித்தருகிறோம். ஒரு மனிதன் இந்த எரிகோவுக்கு போகும்போது கள்ளர் கையில் அகப்பட்டு அடிபட்டு குற்றுயிராய் விடப்பட்டான். இப்படிப்பட்ட எரிகோவை சேர்ந்தது இந்த உலகம். இது அழிந்திடும், இது நாசபுரி. இதை பற்றி நீதிமொழி 7:19-27 வரை நன்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பூவை போல பூத்துதீரும் போல
அப்படிப்பட்டதான வாழ்க்கையில் எரிகோவில் இருந்தான். அதிலும் இவன் ஆயக்காரருக்கு தலைவன். ஆயம் என்றால் வரி. ஒரு ஊரிலிருந்து மற்ற ஊர்களுக்கு கொண்டு போகும் ஜாமான்களுக்கு அநியாயமாய் அதிகம் வரி வட்டி போட்டு வாங்குவது. அப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாம் இவர் தலைவர். இவரை போல அநேகர் இப்பொழுது இயேசு கிறிஸ்து வேண்டாம், சினிமா, சிகரெட்டு, பொடி, குடி, வட்டி, பொய்க்கணக்கு, விபச்சாரம் இதையெல்லாம் விட முடியாது என்கிறார்கள். இந்த உலகத்தின் மக்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க தேவன் வரப்போகிறார். தேசத்தின் குடிகளோடு தேவனுக்கு வழக்கு உண்டு, ஏனென்று என்னை கேளு ஞான தங்கமே, ஏற்ற விடை கூறிடுவே ஞான தங்கமே. பொய்யானை இட்டு திருடி பொய் சொல்லி கொலை செய்து விபச்சாரம் மிஞ்சி மிஞ்சி ஞான தங்கமே, இரத்த பழிக்குள் சேர்ந்தார் ஞான தங்கமே. இப்படி உலக மனிதரின் கிரியைகளுக்கு நியாய தீர்ப்பு இருப்பதை சகேயு அறியாதிருந்தான். ஆயினும் இவன் இயேசுவை பார்க்க வகை தேடினான். இந்த சகேயு குள்ளனும் ஐஸ்வர்யவானும் ஆயக்காரருக்கு தலைவனுமாய் இருந்தாலும் எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பார்க்க ஓடுகிறான். அத்திமரத்தில் ஏறிக்கொண்டான். பிரியமானவர்களே, இயேசு அத்திமரத்தடியில் வந்து நின்று அண்ணார்ந்து பார்த்து, சகேயுவே, சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். பணப்பெருமை, படிப்பு பெருமை, ஜாதி பெருமை எல்லாவற்றையும் விட்டு இறங்கி வா, இயேசு ரட்சிக்கிறார். சகேயு இறங்கி இயேசுவை தன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போனான். ஐயா என் பாவங்களை மன்னியும், ஐயா என் துய்யா பரமேசையா பரமேசையா. ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு தானம் அளிக்கிறேன், பாவத்திற்கு பாவத்திற்கு அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாடத்தனையாய் திருப்பி தாரேன் திருப்பி தாரேன். ஐயா என் பாவங்களை மன்னியும், மெய்யா என் துய்யா பரமேசையா பரமேசையா. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திருப்பி செலுத்துகிறேன் என்று தன் பாவங்களை அறிக்கை செய்தான். தேவன் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்றார். சகோதர சகோதரிகளே, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். சகேயு கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் பாடுகிறான். இயேசு என் வீட்டில் வந்தார், பாவமே இல்லை. இயேசு என் வீட்டில் வந்தார், பண ஆசை இல்லை. இயேசு வந்த வீட்டிலே பொடி இல்லை. இயேசு வந்த வீட்டிலே பொய் இல்லை. இயேசு என் வீட்டில் வந்தார், பாவமே இல்லை. இயேசு என் வீட்டில் வந்தார், பண ஆசை இல்லை. பண ஆசை இல்லை. உன்னிடைய வீட்டிலே இயேசு வந்தாராம், உன் ஜீவியத்தில் அவர் மாற்றம் தந்தாரா. இயேசு என் வீட்டில் வந்தார், பாவமே இல்லை. இயேசு என் வீட்டில் வந்தார், பண ஆசை இல்லை. சகேயு புது சிருஷ்டியானான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. முன்னே பழைய மனிதன், இப்போது புதிய மனிதன். கர்த்தருக்குள் மறுபிறப்பு அடைந்து பரிசுத்த ஜீவியம் செய்தால் மோட்சம் அடையலாம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அது உண்மையும் நீதியும் உள்ளதாயிருக்கிறது.
உலகம் என்னை வீட்டோட உயர்ந்த ரட்சிப்பு காண உலகம் வெறுத்த உள்ளம் உன்னதரில் மகிழ. உலகம் என்னை வீட்டோட உயர்ந்த ரட்சிப்பு காண உலகம் வெறுத்த உள்ளம் உன்னதரில் மகிழ. தேவ கிருபை தேட திருவுருவே உம்மோடு பாவக்கடலை நீட தேவன் உம்மோடே கூட. பாவமில்லா திருஷேமும் சுஜலாபமே பரமலாபம் பக்தரும் சுத்தரும் இத்தரும் சித்தரும் பாடி கொண்டாடிட தேடி துரித்திட ரட்சிப்பின் சந்தோஷம் பாடுவேன். தீனர் முதலவர்க்கு தான தருமம் செய்யும் கூனர் குருடரங்க ஈனர் பிணியுடையோர். தீனர் முதலவர்க்கு தான தருமம் செய்யும் ஞானமும் தேவ திரு ஜீவாபிமானமும் வேதமும் நாதமும் ரட்சிப்பின் கீதமும் பாவமில்லா திருஷேமும் சுஜலாபமே பரமலாபம். உன்னதர் மார்பில் ஊன்றி சாய்ந்திட ரட்சிப்பின் சந்தோஷம் பாடுவேன். சுது பொறாமை பொய் கோபம் கொள்ளாமல் மெய் சோர மார்க்கத்தில் நான் சேர விடாமல் நீர் சோதனைகள் சகித்து ஜோதி உம்மில் நிலைத்து நீடி குருதியில் நான் ஞான ஸ்நானம் எடுத்து பாவமில்லா திருஷேமும் சுஜலாபமே பரமலாபம். நன்மையில் பன்மையில் வன்மையில் உண்மையில் உந்தன் சாட்சியில் ஊன்றி நடந்திட ரட்சிப்பின் சந்தோஷம் பாடுவேன். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் உலகம் கொடுக்கக்கூடாததும் எடுக்கக்கூடாததுமான ரட்சிப்பின் பேரின்ப சந்தோஷத்தை சகேயு பெற்று அனுபவித்தான். சகோதர சகோதரிகளே, அந்த பேரின்ப சந்தோஷத்தை நீங்களும் பெற்று அனுபவிக்க இயேசு விரும்புகிறார். ஆமேன். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். இயேசென்று பெயரிடுங்கள், ஏனெனில் பாவம் நீக்கி இரட்சிப்பவர் அவர். இயேசென்று பெயரிடுங்கள், ஏனெனில் பாவம் நீக்கி இரட்சிப்பவர் அவர். கொள்வோம். இயேசென்று பெயரிடுங்கள், நோய் பிணி பேசிரை யாவும் அழிக்கும், நோய் பிணி பேசிரை யாவும் அழிக்கும். சாய்ந்திரை பாரிடுவோம், அவர் நாமத்தில் வாய் திறந்தார் பறிப்போம்.
அன்பை நாடுவோம் ஆதிமையன்று ஆண்டவர் நம்மேல் வைத்தமையன்று தேவ ரகசியங்களை அறியும் தீர்க்கதரிசியாயிருந்தாலும் அன்பை நாடுவோம் ஆதிமையன்று ஆண்டவர் நம்மேல் வைத்தமையன்று ஆராரோ ஆரிராரோ அன்பு தேவ ஞானம்
இயேசு நாமமே தினம் தியானமே, இயேசு நாமமே தினம் தியானமே. இருள் நீங்கி காலை ஒளி வீசுமே, இருள் நீங்கி காலை ஒளி வீசுமே. மாறாவில் தண்ணீர் இனிப்பாகுமே, மாறாவில் தண்ணீர் இனிப்பாகுமே. மறைவான ஊற்றின் சத்தம் கேட்குமே, மறைவான ஊற்றின் சத்தம் கேட்குமே. இயேசு நாமமே. தென்னிலும் இனிய திவ்ய நாமம் இயேசு, வானிலும் புவியிலும் மேலான நாமம், வானிலும் புவியிலும் மேலான நாமம். வாதை துன்பம் நீக்கும் வல்ல நாமமே, வாதை துன்பம் நீக்கும் வல்ல நாமமே. பாவம் சாபம் நீக்கி வரம் சேர்க்குமே, பாவம் சாபம் நீக்கி வரம் சேர்க்குமே. இயேசு நாமமே. திடமானதாக தேவன் மார்பில் சாய்ந்து வெற்றியின் எல்லை அடையும் வரை, வெற்றியின் எல்லை அடையும் வரை. இயேசுவின் வல்ல போர் வீரராய், இயேசுவின் வல்ல போர் வீரராய். இயேசுவின் நாமத்தில் என்றும் ஜெயம் காண, இயேசுவின் நாமத்தில் என்றும் ஜெயம் காண. இயேசு நாமமே தினம் தியானமே, இயேசு நாமமே தினம் தியானமே. இருள் நீங்கி காலை ஒளி வீசுமே, இருள் நீங்கி காலை ஒளி வீசுமே. சத்யவேதம் நித்ய வழியில் நேராய் நடத்தும் நீதம் அதை தியானி. சத்யவேதம் பாதியந்தமில்லாதவர் அருள் ஞான தேவன், ஜோதி உருவாயமைந்த குரு இயேசுநாதன், குரு இயேசுநாதன். ஜாதிகளான சகல மானிடருக்காக, ஜாதிகளான சகல மானிடருக்காக நித்திய வழி காட்டி நிற்கும் சத்யவேதமாமே, நித்தம் தியானிப்போமே சத்யவேதம். அஞ்ஞானத்தை அழித்து நமக்கு அறிவை அது ஊட்டும், விஞ்ஞானிகள் அறிந்திடா விஞ்ஞானம் அதை காட்டும், விஞ்ஞானம் அதை காட்டும். விஞ்ஞானத்தை ஊற்றி நம்மின் பேதமையை மாற்றும், விஞ்ஞானத்தை ஊற்றி நம்மின் பேதமையை மாற்றும். கொஞ்சம்
குற்றமும் செய்யாதவர்க்கு சிலுவை ஏன் அவர்க்கு சிலுவை ஞானம் தேவஞானம் சிலுவை ஞானம் தேவஞானம் மாற்றதெல்லாம் உலக ஞானம் சிலுவை ஏன் அவர்க்கு கொடிய பாவத்தால்
புகழை பாடுவேன். எந்த நேசு சொந்த இயேசு உம்மை என்றும் பாடுவேன். நீரே போதும் வேறே வேண்டாம் உம்மை என்றும் பாடுவேன். போக்குவரத்தும் இயேசுவே என் புகலிடமும் இயேசுவே. போக்குவரத்தும் இயேசுவே என் புகலிடமும் இயேசுவே. ஏக்கத்தோடே காத்திருக்கேன் தூக்கத்திலும் பாடுவேன். ஏக்கத்தோடே காத்திருக்கேன்